உன்னை பார்த்து நான் தான் ஓடணும், என்ன பார்த்து நீ ஏன் ஓடுற? அண்ணே எனக்கு ஒரு விஷயமும் தெரியாதானே. கவரிங் மோதிரத்தை கொடுத்து தங்க மோதிரம் சொன்னது அந்த வெள்ளச்சாமி தானே. வெள்ளச்சாமிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நான் அவரும் கூட்டுனேன். அப்படியா? ஏண்டா டேய், என்னையவே ஏமாத்த பாக்குறியா? எங்கடா அந்த வெள்ளச்சாமி? அத வரானே. ஏண்டா டேய், அவனே டேய் டேய் ஓடாதடா. டேய் வெள்ளச்சாமி நில்றா, கொஞ்சம் மெதுவாச்சு ஓடுறா. டேய் 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 வெள்ளச்சாமி, டேய் ஓடாதடா. டேய் வெள்ளச்சாமி, டேய் ஏன் ஓடியாரு? போலீஸ்காரன் வீட்டுன்னு தெரியாம ஏறி குதிச்சு விட்டேன், அவன் விரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆமா நீ ஏன் ஓடியார? அந்த ஆறுமுகம் என்ன பாத்துட்டான், நம்மள கூட்டாளின்னு தெரிஞ்சுக்கிட்டான். எங்க வந்துட்டு இருக்க? ஓடியா, ஒளிஞ்சுக்குருவோம். ஐயோ, அந்த ஆறுமுகம் பையன் வேட்ட நாய் மாதிரி தெருமுனையிலே நிக்கிறான். ஏனே அவனை ஏமாத்துறீங்க? டேய் எதுலயுமே ஒரு புதுமையை புகுத்தணும்டா. பொதுமக்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். திருடகிட்டே திருடணும், அதுலதான் ஒரு தில்லு இருக்கு. என்னுடைய கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்குறியே. கேரக்டரா? அவன் கிட்ட சிக்கனா கேரக்டர் துண்டு போடுற மாதிரி போட்டுருவான். அதுக்கு முதல்ல கனெக்ஷன் மாத்தி கொடுத்துட்டா எப்படி? என்ன விரட்டுற போலீஸ்காரன் இப்படி வரான், ஒன்ன விரட்டுன ஆறுமுகம் இப்படி வரான். இப்ப பாரு வேடிக்கைய. ஐ லாண்ட்ரி தம்பி இங்க வா. என்னையா? என்ன சார்? உன்கிட்ட போலீஸ் ட்ரெஸ் இருக்கா? இருக்கு சார், தேய்ச்சி வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு தேய்ச்சா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும். ஒரு எவ்வளவு இருக்கு? நீங்க கொடுத்த 50 ரூபா தானே இருக்கு. எழுறாத. இந்தா இத வச்சுக்க. எதுக்கு சார்? இங்க வா. அசத்திடுறேன். கனெக்ஷனை கொடுத்துட்டேன். எங்க போயிட்டான் அவன்? சார் நீங்க தேடுற ஆளு என்கிட்ட இருந்து போலீஸ் ஸ்டேஷன் பிடிங்கி போட்டுட்டு தான் போறான். அப்படியா? என்ன டேய், போலீஸ் ஸ்டேஷன் போட்டு போனா என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? எங்க அந்த வெள்ளச்சாமிய காணா? எங்க போயிருப்பா? இங்க இருக்கியா? ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன் போட்டா என்ன ஏமாத்திரலாம்னு பாக்குறியா? திரும்புடா. நீ பிப்பாயிட்டு ஆறுமுகம்ல. ஆமா போலீஸ். டீ கடைக்காரர நல்ல ஸ்ட்ராங்கா ஆடோட ஒரு டீ குடு. என்ன பெருசு, ஊருக்கு புதுசா? பட்டணத்துக்கு பணத்தோட பலமா வந்திருக்க, பார்த்து உஷாராயிரு, இல்ல பேஜாராயிடுவ. கொல்லாத ஊர்ப்பா இது. நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்லப்பா, ஏற்கனவே 2 கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன். காதை பார்த்தாவே தெரியுது. யாருப்பா அது? நம்ம ஊரு கப்பகார பிள்ளைங்க மாதிரி. உங்களுக்கு எந்த ஊரு? தோன்றாம்பட்டி. தோன்றாம்பட்டியா? அதுக்கு பக்கத்துல நன்றாம்பட்டி. புராணா நம்ம ஊரு பிள்ளைங்களா நீங்க? ஆமா. இங்க எதுக்கு வந்தீங்க? அது அப்புறம் சொல்றேன், முதல்ல இந்த பண்ண சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. நம்ம ஊரு பாசம் பார்த்தா விட மாட்டானுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணா. வைங்க. என்னடா இது, பண்ண வாங்கி கொடுத்தானுங்க, திருதுப்புன்னு ஓடுறானுங்க. ஐயோ பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். ஐயோ பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். என்ன 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 பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். புடிங்கய்யா. இதுயா எவ்வளவு பணம்னு விலாவரியா கரெக்டா சொல்லி நான் கேஸ் புக் பண்ணேன். விவசாயத்துக்கு சாமான் வாங்க 2000 ரூபாய் பணம் கொண்டாந்து இருந்தேன், அதை திருடிட்டு ஓடுறானுயா. யோ 100ல எவ்வளவு, 50ல எவ்வளவு, 20ல எவ்வளவு, 10ல எவ்வளவு கரெக்டா சொல்லி கேஸ் புக் பண்ணோம். ஐயோ ஐயோ ஐயோ, பணத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க, நீ விலாவரி கேட்டுக்கிட்டு இருக்கிறிய. யோ 2000 ரூபாயா? பெரிய கேஸ், நம்ம வாழ்க்கையில கிடைக்காத கேஸ். நீ விசில ஊது, நீ எங்கேயே உட்காரு. ஆமா அது என்ன? ஒண்ணு இல்ல. அப்பா வந்த வழி வருமா? மயிலாப்பூர் தான் வரும். நாங்க கூப்பிடுற இடத்துக்கு வர மாட்டீங்களே. சரி கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டு வரேன். ஓ, என்ன நம்பி சைக்கிள் ரிக்ஷா விட்டுட்டு போறான் பாரு. எதை கலட்டலாம்? கலட்டுற மாதிரி எதுவுமே இல்லையே. எடுக்கிறதுக்குன்னு இது ஒண்ணுதான் இருக்கு. அண்ணே எவ்வளவு நேரம் ஓடுறது? என்ன பேசாம ரிக்ஷால? என்னடா நீ? ஏப்பா ரிக்ஷா வருமா? எங்க போகணும்? சாகப்பறம் கூட வரியா? வர்றேன், கொல்லி வைக்கிறதுக்கு. வருமா வராதா? இடம் எங்க போகணும்னு சொன்னா தானே மிதிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஏப்பா உன் கால எங்க இஷ்டப்படுதோ அங்க மிதி. சரி ஏறா, சீக்கிரம் பாப்பா. கொஞ்சம் இருங்க, செயின் கலண்டுக்கிருச்சு. என்னையா போகும்போது செயின் கலருது அது கலருன்ட்டு பணம் என்னடா இருக்கு? வீட்டுக்கு போய் எண்ணிக்கலானே. வீட்டுக்கு போறதுக்குள்ள எண்ணிடுறேன். என்னது? எலும்ப சி பல்ல, செயின் பல்ல. செயின் பல்லையா? என்னடா பழிச்சுட்டு இருக்கு? எங்கடா வாங்கின? நீ கூட ஏமாந்துட்டியனே. முந்தா நாள் தான் மூர் மார்க்கெட்ல 3 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அடடே, அன்னைக்கு மோதிரத்தை கொடுத்து 6 முகத்தை ஏமாத்தினமே, அதே மாதிரி இன்னொரு இழிச்ச வாயம் கிடப்பான்னு நீ சொல்ற. இழிச்ச வாயனா? என்ன ஆடுற? இல்ல இல்ல, பின்னால 2 வேலும் பெண்டா இருக்கு, நிமித்தணும். சீக்கிரம் நிமித்து. நிமித்திடுறேன். இன்னைக்கு நிமித்துற இனிமே நீங்க எவனையும் ஏமாத்த கூடாது. டேய்
பைய கூடுறா அண்ணா, நிறைய பணம் இருக்குண்ணே. இனிமே என் லைன்ல குறுக்க வந்தீங்க மிதிப்பேன். குறுக்க வரல, கூட வரலாமா? என்னடா சொல்ற? அண்ணன், அரசியல்ல யாரோ கூட்டா சேர்ந்து சம்பாதிக்கலாமே, நம்மளும் கூட்டா சேர்ந்து சம்பாதிப்போம். ஆமாண்ணே, நீங்க தான் தலைவர். ஏண்டா 4 உதைச்ச உடனே நான் தலைவனா? நான் தொண்டேன். என்ன நம்ம சின்ன என்ன? எனக்குன்னு ஒரு சின்ன இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். வணக்கம். யாருன்னே தெரியல, வணக்கம் சொல்றானுங்க. வணக்கம் வணக்கம். இது என்ன சார் பையில? அவசியம் சொல்லணுமா? இதுல 15,000 ரூபாய் இருக்கு. என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு பேங்க்ல இருந்து கொண்டு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிருவனாக்கும். என்ன கேனப்பையன் நினைச்சுக்கிட்டீங்களா? இது போதும். நீங்க கேனப்பையலா இல்லையான்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணா, இவர் கேனம் கிடையாது, கோணே. அது சரி, எங்களை ஞாபகம் இருக்கா? இல்லையே. என்ன சார் இது? தெரியாத கல்யாண வீட்டுல திருட்டுத்தனமா பூந்து ஓசிச்சோறு தின்னுட்டு தர்மடி வாங்குனீங்களே, அப்ப நாங்க தானே சார் உங்களை வந்து காப்பாத்தணும். கல்யாண வீடு, ஓசிச்சோறு, தர்மடி, என்னங்கடா குழப்புறீங்க? பாத்தீங்களாண்ணே, அதுக்குள்ள மறந்துட்டாரு. இவர் நினைச்சா எங்க மாமன் ஞாபகம் தான் வருது. யாரு தவளை மாதிரி நடப்பாரு அவரா? அதே தவளை வாயன் தான். அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ மருந்த குளுக்காம கொடுத்து விட்டாரு. அப்புறம் ஞாபகம் வந்து குழந்தைய தலைகீழ தூக்கி குளுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஒண்ணும் ஆகல, வாய் வழியே குடல் வந்துருச்சு. அதுல இருந்து எங்க அத்தை எங்க மாமாவுக்கு சோறே போடுறது இல்ல. அது மாதிரில இருக்கீங்க நீங்க. நல்ல கதையா இருக்குதா? உங்க மாமன் பரவாயில்லையே. எங்க சித்தப்பா பையன் சின்னசாமி ஒருத்தன் இருக்கான். அவன் ஞாபகம் மறதியில கவர்மெண்ட் வேலையே போயிருச்சே. எப்படி? பிடிசில டிரைவரு பஸ் எடுத்துட்டு ஸ்டாப்பிங் கொண்டாந்து நிறுத்தி இருக்கான். 5-6 பேசஞ்சர் இறங்கி இருக்காங்க. அதோட இவனும் இறங்கிட்டான். ஏன்? அவனும் பேசஞ்சர் நினைச்சிட்டான். அவ்வளவு ஞாபகம் மறதி. சரி சரி, சீக்கிரம் முடிங்க சார், பஸ் வந்துற போகுது. இப்பதானே வெட்டி முடிச்சேன். என்ன வெட்டி முடிச்சேன்? ஒண்ணும் இல்ல, நேத்து பாதி முடி வெட்டினான், இன்னைக்கு முடிச்சா வெட்டிட்டான். நீங்க போகும்போது ஒண்ணுமே இருக்காது. என்னது? முடி. என்னது, இவர் போயிட்டாரு? போயிட்டாரு. என்ன கணக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்குது? அத நீங்க சொல்றீங்களா? டெய்லி வாங்க சார், இதே இடத்துல உட்காந்துருங்க, நாங்களும் வர்றோம். வேலை கட்ட பசங்க. அப்பாடா, வந்து அறுத்து எடுத்து. ஐயோ, என் பணையா? என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்துட்டு போற பணம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஏண்டா, யானை கலர்ல வெள்ளச்சாமி இருப்பானே, எங்கடா ஆளையே காணா? ஆமாண்ணே, நான் கூட பார்த்து. அதோ வராரு, 100 ஆயுசு. என்னது, ஒரு காலை தூக்கி தூக்கி நடந்து வர்றான்? மூளை வியாதியா? இருந்தாலும் இருக்கும். என்னண்ணே, எங்க இருந்து பிடிச்சிட்டு வர்ற? யாரா அவன்? எங்க அண்ணன் பையன். உங்க குடும்பமே இப்படித்தானா? அதெல்லாம் முடி இப்படி இருக்கு, 5000 பயிர் மாதிரியே. கோயிலுக்கு விட்டுருக்கு. இவனையா? இவன் என்ன கோழியா கடாவா? முடியண்ணே. அதான பார்த்தேன். டேய், ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டேன். சரி, முடிய பாரு, அப்படியே 5 வரல மடக்கிற மாதிரியே இருக்கு. அது சரி, என்ன ஒரு வாரமா ஆளையே காணா? அதை என்ன கேக்குறீங்க? சரி, கேட்கல விடு. கேளுங்க அண்ணே. கேட்கலன்னா விட மாட்டான் போல் இருக்கு. சொல்லு. எனக்கு என் பொண்டாட்டிக்கு பயங்கர தகராறு. ராத்திரிலயே பகல்லையா? பகல்ல தானே. ஆத்திரத்துல உலக்க எடுத்து ஒரே அடி. நீ அடிச்சிட்டியா அவளை? இல்ல, அவதான் என்ன அடிச்சிட்டா. நல்ல குடும்பம். உங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்டா. உலக்க எடுத்து அடிச்சதுல காலையிலுக்கு முறிஞ்சு போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எங்க மாமா ஒரு ஞாபகம் மறதியா, பெரிய ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு பதிலா மாட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டாரு. அந்த டாக்டர் எங்க மாமா விட ஞாபகம் மறதி. கிழிஞ்சது. நான் எலும்பு வச்சு தச்சு விட்டாரு. அதுல இருந்து பாருங்க, ரோட்ல எந்த தந்தி கம்பத்தை பார்த்தாலும் கால தூக்க சொல்லுது. அது என்ன கேட்டா? சேர்த்து விட்டது உன் மாமன் தானே, அவனை போய் கேளுடா. இனிமே மார்கழி மாசம் வந்தா இவன் கூட பழகவே கூடாது. என்னடா, எலும்பு இப்பவே இந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு? என்ன சித்தப்பா சித்தப்பா, ஏன்டா நாய் மாதிரி சொல்ற? அவனுக்கு நான் எலும்ப தச்சு விட்டாங்களோ என்னமோ. உன் தொழில் எனக்கு கட்டி கொடுத்துட்டப்பா. தொழிலா? தொழில்னே. நல்ல தமிழ்ரா, நாடு உருப்பிட்டுரும். அண்ணே, எப்படியாவது எங்க குலப்பெருமையை காப்பாத்துங்கண்ணே. இது என்ன தெய்வீக தொழிலா? என்னைக்கு இருந்தாலும் நீங்க தானே திறந்து வைக்கலாம். திறந்து வைக்கிறதுக்கு அது என்ன டேமா? சரி போ, இந்த பாரு, ரோட்ல போய் நில்லு. எவனாவது பேண்ட் போட்டு வருவான். பேண்ட்னு ஒண்ணு இருந்தா பாக்கெட்டுன்னு ஒண்ணு இருக்கும்.
கைய விட்டு பார். போகலையா உடனே பிளேட் எடுத்து நறுக்குன்னு ஒரு கீரல் பளிச்சுன்னு பழத்தை எடுத்துட்டு வந்துரு. இந்தாங்க தலைவா. ஆஹா, இந்தா இதான் உன் முதலீடு. இந்த வச்சு எப்படியாவது பொழைச்சுக்கோ. சரிங்க பெரியப்பா. என்ன பெரியப்பான்ட்டான்? என்ன அவன் குடும்பத்துல சேர்த்துட்டானா? என்ன சார் இன்னைக்கு ஒரு கேஸ் கூட கிடைக்கல. போலீஸ்காரங்கிட்ட பிக் பாயிண்ட் அடிக்கிற நீ. அவனை ஜீப்ல ஏத்தியா? சார் என்ன வந்து புதிக்காதீங்க சார். நீங்க சொல்லிக்கிட்ட கும்பல இருக்கு சார். எங்கடா? அங்க சார். போலீஸ் யாரையா அவங்க? பழைய கேடிங்க சார். நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் தான் சொன்னேன். எங்க கிட்டப்பா எங்க பெரியப்பா எங்க மாமான்னு. குடும்பமே வா. இப்படி ஒரு பிள்ளை எங்க அண்ணன் பெத்ததுக்கு சும்மாவே இருக்கான். அதிகாரிகளா அவன் ஐ விட்னஸ். வாங்க. 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 வாங்க.